நான் ஒண்ணுமே ஓதாம ஊதுவேன், ஜின்னு வரும். அந்த புள்ள நம்பிக்கை என்ன சொல்றது, இப்படி சொல்லணும், நீங்க பாருங்களேன் நான் ஒண்ணுமே ஓதாம ஊதுறோம் பாருங்களேன் அப்படியே. நான் அவங்களை தனியாக கூப்பிட்டு வச்சு பிள்ளைய கூப்பிட்டு உட்காந்து இப்படி விரலை பிடிச்சி இந்த விரலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒண்ணுமே ஓதாம இருக்கிறத பார்க்க கூடாதுங்கிறதுக்காக. இந்த விரலை பார்க்கறதுல ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணுமே ஓதாம இருந்து காட்டணும் இல்லை, அதுக்காக வந்து இந்த விரலை இப்படி பிடிச்சி இதை பார்த்துக்கிட்டு தெரியுமா அப்படின்னு பார்த்துட்டு. இப்ப நான் சொல்றேன், இது சஜஷன். நான் சொல்றேன், நான் இப்ப மந்திரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி சொல்லும் போதே என் குரல் மாறிடும். நான் மந்திரிச்சுக்கிட்டே இருப்பேன், ஒன்னும் பயப்படக்கூடாது. நான் ஊதுவேன், அந்த ஜின்னு வரும், அதை நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னதோட அங்க பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் விரலை கடிச்சு காட்டுறேன், ஒண்ணுமே ஓடலைங்க பாரு, அவ்வளவுதான். ஆடுது உள்ள நின்று அப்படி இப்படி ஆடு. இது என்ன, இது டெலிவிஷன். இந்த மனசுல உள்ள ஒரு நம்பிக்கைக்கு அப்படி வருது. நிறைய நடந்துட்டு அதான் அந்த பாதிரிமார் செய்யறான். அவன் இன்னொன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல ஒரு ப்ரோக்ராம் போட்டு 4 பேரை கிறிஸ்தவ மதத்துக்கு அடுக்கிறதா இருந்தா 20 வருஷத்துக்கு முன்ன ஒரு குருடன் அனுப்புவான். அவன் குருடன் இல்ல, கண்ணு தெரியாம நடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் குடும்பத்துக்கு சம்பளம் விழுந்துகிட்டு இருக்கும். மாசம் 5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கறா, முழு நாளும் கண்ணு தெரியாம மாதிரி நடிக்கிற பெரிய விஷயமா? காலு வழக்கம் இல்லாம நடிக்கிறது ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம ஊர்ல 10-20 வருஷமா இருந்தா நம்ம ஊர்க்காரனாவே அவன் பேசலாம், மறந்து வைத்திருவான். வந்தாண்டு எங்கிருந்தோ வந்தவனுங்கிறது மறந்துடும். அதுக்கு பிறகு வாரார் ஏசு ஜீவிக்கிறாருன்னு ஒரு ப்ரோக்ராம போடுவாங்க. போட்ட உடனே நம்மளுக்கு தான் தெரியும் இந்த ஆளுக்கு கால் வழக்கம் இல்லைன்னு. அவள் போவார், அந்த ஆள் சூப்பன் கால் அப்படியே எடுத்து வச்சு நடந்துருவான். ஊரெல்லாம் கதையா பேசணும். 4 பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுவான். நம்ம முஸ்லிம்கள் மாற மாட்டாங்க, இன்னொரு மதத்துல இருந்து அங்க மதத்துக்கு போய்த்துருவான். இதுதான் உலகத்துல நடந்து எல்லாம் நடிப்பு. நான் கேட்கிறேன், நாங்க கொண்டு வார கண்ணு தெரியாத ஆளை நீங்க பார்க்க வைங்க, நாங்க கொண்டு வார ஆளு, நாங்க கொண்டு வார நடக்க இயலாத ஆளை நடக்க வைங்க பார்க்கலாம். அப்ப இப்படி புராடு பண்றான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டெலிவிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்படியான விஷயங்களாலதான் இந்த தாயத்து தகட்டுல நடந்துகிட்டு இருக்கிறது, நூலை கட்டினா நடந்துகிட்டு இருக்கிறது. நான் நிறைய பேசியிருக்கிறேன், நானே செஞ்சு பார்த்தது. ஒரு ஆளுக்கு தலையிடிக்கு நான் இசும் போட்டிருக்கிறேன், துவா குரு பயான் செய்தியில கேட்டிருப்பீங்க. ஒரு ஆளுக்கு தலையிடி, மௌலவிக்கு சரியான தலையிடி. 93ல பாகிஸ்தான் மௌலானாக போனதுக்கு அப்புறம் நம்ம அது பிள்ளை 94ல மாறிட்டோம்.